சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு ரூபாய் 1.20 லட்சத்தை மானியமாக அள்ளி கொடுக்கும் அரசு. விண்ணப்பிக்க அழைப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசு விவசாயிகளின் விளைச்சலை அதிகரிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி களை எடுக்கும் இயந்திரம் வாங்க 70% வரை மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் இதற்கு குதிரை திறனை பொறுத்து மானிய தொகை மாறுபடும். விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக விளைச்சல் அதிகரிக்கப்படுகிறது. அந்த வகையில் விவசாயிகள் களை எடுக்கும் இயந்திரம் வாங்க 70% வரை மானியத்தை அரசானது வழங்கி வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டத்தின் கீழ் விசை களை எடுப்பான்கள் மானியத்தில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2 குதிரை திறன் முதல் 7.5 குதிரை திறன் கொண்ட இயந்திரம் வாங்க தமிழக அரசானது அதிகபட்சமாக 1.20 லட்சம் வரை மானியம் வழங்கி வருகிறது. 7.5 மற்றும் அதற்கும் மேல் குதிரை திறன் உள்ள இன்ஜினால் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் வாங்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 70% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 1,19,000 வரையும், ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 60% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 1,02,000 வரையும் மானியம் வழங்கப்படுகிறது. சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 85,000 வரையும் வழங்கப்படுகிறது. இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 68,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 குதிரை திறன் முதல் 7.5 குதிரை திறனுக்கு கீழ் உள்ள இன்ஜினால் இயங்கக்கூடியது இயந்திரம் வாங்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 70% அல்லது அதிகபட்சமாக 1,05,000 வரையும், ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 60% அல்லது அதிகபட்சமாக 90,000 மானியம் வழங்கப்படுகிறது. சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 75,000 வரை மானியமும், இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 60,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. 2 குதிரை திறன் முதல் 5 குதிரை திறனுக்கு கீழ் உள்ள இன்ஜினால் இயங்கக்கூடிய இயந்திரம் வாங்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 70% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 56,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 60% அல்லது அதிகபட்சமாக 48,000 மானியமாக வழங்கப்படுகிறது. சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 40,000 வரையும், இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 32,000 வரை மானியமானது வழங்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.